தானியேலை சிங்கங்களின் கெபியில் போட்டபோதும் எந்த ஒரு சேதமும் ஏற்படாததுக்கான காரணம் என்ன? இதை பற்றி அநேக செய்திகள் நாம் கேட்டிருப்போம், அநேக முறை இதை நாம் வாசித்திருப்போம். இன்றைக்கும் மீண்டுமாக ஒரு விசை அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதில் முக்கியமான 3 காரணங்கள் உண்டு. தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தாமல், எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அவர் உயிரோடு இருந்ததற்கான காரணங்கள் ஒரு 3 காரணங்கள் இருக்கிறது. அதில் முதல் காரியம் நம்ம அனைவரும் அறிந்த விஷயம்தான். அது என்னவென்றால், அவர் ஒரு நாளைக்கு 3 முறை தேவனோட பேசுக ஒரு மனுஷன். அதாவது ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபம் பண்ணுவார். என்ன ஒரு வேலை அவருக்கு இருந்தாலும் கடவுளோடு பேசுவதற்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த நேரத்தை அவர் சரியாக பயன்படுத்துவார். எத்தனை தடை வந்தாலும் கூட சரி. அன்னைக்கு இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த ராஜா என்ன சொன்னார், யாரும் கூட கடவுளை வணங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டார். எந்த கடவுளையும் யாரும் வணங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டார். அந்த சட்டத்துக்கும் மீறி தாண்டி தான் அவர் என்ன பண்ணுறார், அந்த பழக்கத்தை விடாமல் ஒரு நாளைக்கு 3 முறை கடவுளோட பேசுகிற அந்த அனுபவத்தோடு பேசுகிறார். ஸோ கர்த்தரோட ஒரு ஐக்கியம், உறவு முதல் காரணம் இது. ஸோ அதனால தான் சிங்கங்கள் அவர் என்ன பண்ணல, எந்த ஒரு சேதமும் அவருக்கு ஏற்படலை. இப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நமக்கு நம்ம எந்த சேதமும் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும், பாதிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும், பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா முதல் அனுபவம் கடவுளோட பேசுகிறத நாம் நிப்பாட்டக்கூடாது. கர்த்தரோட பேசுகிற அந்த உறவு, அந்த ஐக்கியத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. அடுத்து ரெண்டாவது என்னென்னா, அவர் தேவன் மேலே விசுவாசம் உள்ளவராக இருந்தார். அப்படி தான் வசனத்தில் இருக்குது. தேவன் மேலே அவர் விசுவாசம் உள்ளவராக இருந்தார். தானியேலை அந்த ராஜா வெளியில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அப்படி வெளியில் வந்தப்போ உனக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி விசாரிக்கும்போது சொல்வார், தேவன் மேலே விசுவாசமாக இருந்தான் அப்படின்னு அந்த இடத்துல வசனம் இருக்கும். ஜெபிக்கிற அனுபவம், அடுத்தது விசுவாசம். நம்ம விசுவாசம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பணத்தை மேலே இருக்கும், நம்ம பலத்தை மேலே இருக்கும், நமக்கு இருக்கிற செல்வாக்கு மேலே இருக்கும், மனுஷங்க மேலே இருக்கும். நம்ம விசுவாசம் இவங்களால் இது முடிஞ்சிடும், அவங்களால இது நடந்துடும், இப்படி நம்ம விசுவாசமெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் அவருடைய விசுவாசம் யார் மேலே இருந்தால் கர்த்தர் மேலே, அவர் பேசுகிற, அவர் ஐக்கியம் வச்சிருக்கிற, அவர் உருவாடுகிற தேவனிடத்துல தான் அவர் விசுவாசம் இருந்தது. அதனால் அந்த சிங்கங்கள் அவரை ஒன்றும் செய்யலை. கடவுள் அந்த சிங்கங்களுக்கு கட்டளை கொடுத்தார், அதை சேதப்படுத்தக்கூடாது, அவரை தொடக்கூடாதுன்னு அந்த வாய்களை கட்டினார் இல்லையா. இப்போ 2வது பாயிண்ட் என்னென்னா, தேவன் மேலே விசுவாசம். நம்முடைய விசுவாசம் எனக்கு யார் மேலே இருக்கிறது, நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்குதுன்றது நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம விசுவாசம் கர்த்தர் மேலே இருந்ததுன்னா நமக்கும் கூட எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுன்ற ஒரு தைரியம் நமக்குள்ள உருவாகும். இது 2. 3வதான காரியம் என்னென்னா, தானியேல் அந்த சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்கப்படுறதுக்கான காரணம், அவர் தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு தவறையும் செய்யலை, பாவம் செய்யலை, அநியாயம் அக்கிரமம் பண்ணல, கர்த்தருக்கு அவர் துரோகம் பண்ணல. இன்னொன்று, அந்த ராஜாவுக்கு அவர் நீதி கேடான ஒரு காரியத்தையும் அவர் செய்யலை அப்படின்னு தான் அந்த வசனத்தில் இருக்கும். அந்த ராஜா கேட்பார், தானியேலே இந்த சிங்கங்கள் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தலையா அப்படின்னு கேட்கும்போது தானியேல் சொல்லுவார், ராஜாவே, நான் உமக்கு விரோதமாகவும் சரி, கர்த்தருக்கு விரோதமாகவும் சரி, நான் நீதி கேடான எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்யலை. அப்படின்னு அர்த்தம், எந்த அநியாயமும் அக்கிரமும் நான் பண்ணல. ராஜா, உனக்கும் நான் உண்மையாக இருந்தேன், கர்த்தருக்கும் நான் உண்மையாக இருந்தேன். ஸோ இதுதான் அந்த சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாமல் இருந்ததுக்கான ஒரு காரணம் அப்படின்னு 3வதான ஒரு காரணத்தையும் அவர் சொல்லுவார். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு மேலே அதிகாரிங்களா, இல்லை நம்ம நம்பினவங்க, நம்மளை நேசிக்கிறவங்க இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம நீதிக்கேடான காரியங்களை செய்யக்கூடாது, அநியாயத்தை பண்ணக்கூடாது, அக்கிரமம் பண்ணக்கூடாது.
தவறுகளை செய்யக்கூடாது, ஏமாற்றுறது, வஞ்சிக்கிறது, இப்படி பாவமான காரியங்கள், மீதலான காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அதே போல் கர்த்தருக்கு விரோதமாகவும் எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யக்கூடாது. அவர் பார்வைக்கு விரோதமான தவறான செயல்களை நம்ம ஈடுபடக்கூடாது. இப்போ தானியேல் ராஜாவுக்கும் சரி கர்த்தருக்கும் சரி அவர் நீதிக்கேடான எந்த ஒரு காரியத்தையும், அநியாயமான எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருந்ததுனால தானியேலே சொல்கிறார், நான் இப்படி இருந்ததுனால தான் சிங்கங்கள் என்ன சேதப்படுத்தலை அப்படின்னு. இதுதான் நம்ம அவங்க கற்றுக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம அந்த நீதி உள்ளவங்களாக இருக்கணும். நம்பிக்கை உள்ளவங்களா, உண்மை உள்ளவங்களா, கர்த்தருக்கு பிரியமானவங்களா, நம்மை நம்பி இருக்கிறவங்களுக்கும் பிரியமானவங்களா, இப்படி நீதியான பிள்ளைகளாக நம்ம வாழும்போது, நல்லவங்களா சரியானவங்களா நம்ம இருக்கும்போது நம்மையும் கூட எந்த ஒரு தீங்கும் நம்மை சேதப்படுத்தாது. ஸோ இதுதான் அந்த 3 விஷயங்கள், 3 காரியங்கள். தானியேல் சிங்கங்களின் குகையில் போடப்பட்டும் கூட அந்த சிங்கங்கள் அவரை ஏன் சேதப்படுத்தலை, அவரை ஏன் கடிக்கலை, அவரை ஏன் பீறி போடலை, அவரை ஏன் துன்புறுத்தலை, அதுக்கான ஒரு சிம்பிளாக ஒரு 3 காரணங்கள் பார்த்தோம். 1, தேவனோட பேசுகிற அனுபவம், ஜெபிக்கிறது, அவரோட ஐக்கியத்தில் உறவில் இருக்கிறது. நமக்கு எதனா ஒரு கஷ்டம் நம்ம மனுஷங்கிட்ட தான் பேசுவோம், நெருக்கமானவங்கிட்ட பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுவோம். ஆனால் அவர் கர்த்தரோடு பேசினார். 1. 2வது, தேவன் மேலே விசுவாசம். நம்ம விசுவாசம்லாம் எங்கே, யார் மேலே எப்படி வச்சுருக்கிறோம் நம்ம. ஸோ விசுவாசம். 3வது, நீதிக்கேடான காரியம் எதுவும் செய்யலை. அநியாயமான காரியம், அக்கிரமமான காரியம் ராஜாவுக்கும் சரி கர்த்தருக்கும் சரி 2 பேருக்கு மத்தியிலும், 2 பேர் இடத்துலையும் நல்ல ஒரு பயபக்தி உள்ள ஒரு மனுஷனாக அவர் வாழ்ந்திருக்கிறார் தானியேல். ஸோ அப்போது கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய பயம் இருக்கணும். நம்ம சார்ந்த மக்களத்திலும் உண்மையுள்ள வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கணும். இப்படி ஒரு நல்ல ஒரு நீதியான வாழ்க்கை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் கூட இதாயிலும் சில அசம்பாவிதமான சம்பவங்கள், எதிர்பாராத சம்பவங்கள் நடந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு அதிகமாக இருக்கும். தானியேலை எப்படி சிங்கங்கள் சேதப்படுத்தாமல் கர்த்தர் பாதுகாத்தாரோ அதுபோல் நம்மையும் பாதுகாப்பார். ஸோ உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் 3 காரியமும் மிகவும் முக்கியமானவைகள். ஜெபம், விசுவாசம், நீதியுள்ள வாழ்க்கை. இதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திட்டோம்னா, சொல்கிறது ஈஸி தான், ஆனால் அதை பழக்கப்படுத்திட்டோம்னா, அதில் பழகிட்டோம்னா ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாகும். பாதுகாப்புக்குரியவங்களாக நம்ம மாறிடுவோம். இதுதான் அதில் இருக்கிற காரியங்கள். இன்னும் அநேகமான காரியங்கள் இருக்குது. இன்னொரு முறை நாம் மற்ற வேறு என்ன இருக்கும், எதனாலெல்லாம் சிங்களை சேதப்படுத்தலை, இன்னொரு நாள் அதை நாம் கவனிப்போம். ஸோ உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, நீதி உள்ள வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்க, கர்த்தரோடு பேசுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.